தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 26(1) கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தினை தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் வைத்து வருகிற 2025 மார்ச் மாதம் 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கூட்டியுள்ளேன். அன்றைய தினம் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்வார்கள். மேலும் பேரவை விதி 193(1) கீழ் 2025-26ஆம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கைகள், பேரவை விதி 189(1) கீழ் 2024-25ஆம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கையினையும் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அதுதான் தவிர 14 வெள்ளிக்கிழமை. அது நம்ம பிஎஸ்சி தானே முடிவு பண்ணோம். அது மார்ச் 21 வெள்ளிக்கிழமை. மானிய கோரிக்கைகள்லாம் அப்புறம் தான் உங்களுக்கு வழக்கமாக உள்ள விஷயம் தானே, எல்லாம் பிஎஸ்சி கூடி முடிவு பண்ணோம். இந்த வாட்டி நமக்கு மானிய கோரிக்கை எப்படிங்க சார்? மார்னிங் செஷன் ஈவினிங் செஷன் வைக்கிற மாதிரி திட்டமிட்டு இருக்குமா இல்லை எப்படி? இல்லை, ஈவினிங் வேண்டாங்கிற மாதிரி தான் முடிவு இருக்குது. நம்ம அந்த பிஎஸ்சியில் முடிவு பண்ணுறது தான் முடிவு தெரியும். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 26(1) கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தினை சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் வைத்து 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு கூட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றைய தினமே மாண்புமிகு நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பேரவை விதி 193(1) கீழ் 2025-26ஆம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கைகள், பேரவை விதி 189(1) கீழ் 2024-25ஆம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கைகளையும் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.